அதாவது நான் நிறைய ஊடகங்களில் சொல்கிற அதே கருத்தை தான் நான் இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். விஜய் ஒரு கட்சியை தொடங்கிட்டார். அவருடைய ரசிகர்கள்லாம் இன்றைக்கு அவருக்கு தொண்டர்களாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு, இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா வந்து இது வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்போ எங்களோட கட்சியோட கொள்கை தலைவர் சொல்லிட்டு ஒரு 5 பேரை வச்சுருக்காங்க. இந்த 5 பேரை பற்றி கூட அவர் எந்த இடத்துலையும் பேசுனது கிடையாது. அவருடைய தொண்டர்களை வந்து மாநாட்டுக்கு வர சொல்லி அந்த மாநாட்டு மேடையில் அவர் பேசுகிறது கிடையாது. அவர் நடத்துகிற எந்த நிகழ்ச்சிகளையும் பேசுகிறது கிடையாது. ரோட் ஷோ போய் அந்த பேருந்து மேலே நின்று பேசினார், அங்கேயும் கூட பேசலை. முழுக்க முழுக்க திமுகவை எதிர்ப்பதற்காக பாஜகவால் இயக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குது. பாஜக உருவாக்கின ஏற்கனவே 2-3 கட்சிகள் உருவாக்கி வச்சுருக்கு. அதில் இது ஒரு கட்சி. பாஜக எல்லா மாநிலங்களையும் ஒரு பாஜக, தமிழ்நாட்டில் நிறைய பாஜகவுக்கு கிளைகளை உருவாக்கி வச்சுருக்கு. அதில் ஒரு கிளை தான் வந்து தாவேகா. ஏன் அப்படின்னா நேற்று காஞ்சிபுரத்தில் பேசுகிறாரு, மணல் கொள்ளையை பற்றி பேசுகிறாரு. சரி, ரைட்டு, நல்ல விஷயந்தான். மணல் கொள்ளையை பற்றி பேசும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மணல் கொள்ளையை அவர் பேசணும்ல. பாஜக ஊழலை பற்றி பேசணும்ல. திமுக ஊழலை பற்றி பேசுகிறீங்க, அது உங்களுடைய கடமை. அதே சமயத்தில் திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி சொல்லக்கூடிய நீங்கள் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக செய்யக்கூடிய ஊழலை பற்றி ஏன் பேசலை? பாஜகவை பற்றி ஏன் நீங்கள் வாய் திறக்கலை? அதிமுகவை பற்றி ஏன் பேசலை? அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மணல் கொள்ளையை பற்றி ஏன் பேசலை? நீங்கள் உண்மைக்கே ஒரு நடுநிலைமையாளர் அப்படின்னா மாற்றுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சீர்களெலாம் மாற்ற போகிறேன்னு நீங்கள் வந்து வாய் சவடால் அடிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எல்லோரையும் எதிர்நிலை நிறுத்தணும். நீங்கள் மாற்று என்பது எல்லோரையும் எதிர்நிலை நிறுத்துறது. ஒன்று, நான் அதிமுகவுக்கு கூட்டு தான், பாஜகவுக்கு கூட்டு தான் சொல்லிட்டு வெளிப்படையாக களத்துக்கு வாங்க. நான் இப்போ யாரோடையும் கூட்டு இல்லை, ஆனால் வந்து திமுக மட்டும் எதிரி. இது என்ன, இதில் என்ன லாஜிக்? ஆளக்கூடிய கட்சி தானே விமர்சனம் வைக்கிறது. ரைட்டு, எப்பவுமே ஆளுங்கட்சி மேலே ஒரு அவேர்னஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க, வரவேற்கத்தக்கது தான். ஆனால் ஊழலுக்கு இங்கே எல்லோரும் பொதுவானவர்கள். ஊழலுக்கு அப்பாற்பட்டு யாரையும் வந்து நீங்கள் வந்து ஆட்சியில் இருந்த கட்சி, ஆள போகிற கட்சி எதுவும் சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போ ஏற்கனவே வந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி யாராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியும் சரி, அல்லது ஒன்றிய அரசாங்கத்தை ஆளக்கூடிய பாஜகவும் சரி, ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிகள் கிடையாது. அப்போ நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிற எல்லா கட்சியும் பற்றி பேசுங்க. மணல் கொள்ளையை பற்றி பேசுனா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மணல் கொள்ளையை பற்றி பேசுங்க. அது பேசணுமா இல்லையா? நீங்கள் திமுக பற்றி பார்த்து கேட்குறீங்க, திமுகலாம் வந்து கொள்கை இருக்கனா? ஏங்க, திமுக கொள்கைக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக. கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக. அவர் அதுதான் கேட்கிறாரு. அதாவது அண்ணா ஆரம்பிச்ச கட்சியுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. அதாவது வந்து பேரறிஞர் அண்ணாவை காட்டிலும் கலைஞர் அவர்கள் பன்மடங்கு வந்து திறமையானவர், சாமர்த்தியசாலி. ஏன்னா பேரறிஞர் அண்ணா வந்து குறுகிய நாட்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 முறை வந்து தமிழ்நாட்டை ஆண்டவர். இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தை வந்து ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு கலைஞர் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி மாதிரி வேற எவரும் கொடுத்ததில்லை. டெல்லியில் ஒரு ஆளுகின்ற வர்க்கம் இருக்கு. அந்த வர்க்கம் எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வர்றப்பெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டை அங்கேருந்தே ஏவுவாங்க. ஊழல் குற்றச்சாட்டில் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் தண்டனைக்கு உட்பட்டு சிறைக்கு போய் ஆட்சியை இழந்தது அதிமுக. அதை பற்றி டெல்லியில் இருக்கவும் பேச மாட்டான், இங்கே இருக்கவும் பேச மாட்டாங்க. இங்கே அறிவுஜீவிகள் சொல்லக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க, சில ஊடகங்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த நெருக்கடியிலும் இருந்து கலைஞர் வந்து தன்னை தற்காத்து கொண்டு 5 முறை தமிழ்நாட்டில் திறம்பட ஆட்சி நடத்தினவர். ஆனால் பேரறிஞர் அண்ணாவை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், பேரறிஞர் அண்ணாவை தனக்கான தலைவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என்றைக்குமே பேரறிஞர் அண்ணாவை அவர் மறந்ததே கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் அறிஞர் அண்ணா சொல்லாமல் அவர் எந்த வேலையும் செஞ்சதில்லை. அண்ணாவுக்காக 100ஆண்டு விழாவை எடுத்தவர், அண்ணா பேரில் வந்து நூலகத்தை கட்டினவர், எங்கே போனாலும் அண்ணா பேருந்து நிலையம், அண்ணா வந்து பன்னாட்டு விமான நிலையம், இப்படி தான் ஏற்றுக்கொண்ட தலைவரை உயர்த்தி பிடித்து அந்த கொள்கை சார்ந்த இடத்துல வந்து அவரை வச்சு பெருமை சேர்க்கக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்குது. அதை வந்து கலைஞர் திறம்பட செஞ்சவர். கொள்கை எவ்வளவு, என்ன கிலோ, என்ன விலைன்னு கேட்கக்கூடிய அதாவது வந்து அண்ணாவை காட்டிலும் திறமையானவர், சாமர்த்தியசாலி, அறிவாளி தான் வந்து கலைஞர். தன்னை, அதாவது வந்து அவரை காட்டிலேயும் ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் இருந்தால் கூட
தான் ஏற்றுக்கொண்ட தலைவரை வந்து எந்த இடத்துல வந்து கைவிட்டதில்லை. அப்படிப்பட்ட அண்ணாவை உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறோம் திமுக. அவர் எங்கே கைவிட்டாங்க? நீங்கள் நானும் அண்ணாவை பற்றி பேசுகிறேன், உங்களுக்கு என்ன தெரியும்? அண்ணாவை பற்றி என்ன பேசிட்டீங்க? சரி, நீங்கள் அங்கே வந்து அண்ணா வந்து திமுக வந்து கைவிட்டு சொல்லுங்களே, நீங்கள் அண்ணா பற்றி பேசுங்க, 10 நிமிஷம் பேசுங்க. அண்ணா என்ன பண்ணார் பேசுங்க, அண்ணா கொண்டு வந்து திட்டத்தை பற்றி பேசுங்க. அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தில் போய் நீங்கள் பேசுகிறீங்களே, அறிஞர் அண்ணா பற்றி பேசுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. உங்கள் தொண்டர்களுக்கு அறிஞர் அண்ணா என்ன செஞ்சாருன்னு உங்கள் தொண்டர்களுக்கு விளக்கி பேச முடியுமா? அப்போ உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பது முழுக்க முழுக்க திமுகவை எதிர்ப்பது, திமுகவுக்கு சேரக்கூடிய வாக்குகளை வந்து சிதறடிப்பது, இது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டாவாக இருக்குது. ஏன்னா அடுத்து வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து அங்கே பேசும்போது சொல்கிறாரு, ஏங்க திருக்குறளை திருவள்ளுவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விழா எடுத்து அவருக்கு வந்து கன்னியாகுமரியில் வந்து வானுயர்ந்த சிலையை நிறுவி உலகம் முழுவதும் வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு புகழாரத்தை கொண்டு போனது வந்து திமுக தான். வள்ளுவர் கோட்டத்தை அமைச்சது யாரு? உலகெங்கிலும் வந்து திருக்குறளை கொண்டு போய் சேர்த்ததில் திமுகவுடைய பெரும்பங்கு இருக்குது. பேருந்துகளில் வந்து திருக்குறளை எல்லா பேருந்துலையும் வந்து போட சொல்லி அரசாணை பிறப்பித்து இல்லை. இப்போ இதெல்லாம் திமுக செஞ்ச திட்டங்கள் அப்படிங்கிறது இல்லைங்க, இது அவர் விமர்சித்தாரு, அதனால தான் பதில் சொல்லிட்டு விஜயுடைய அந்த பேச்சின் மூலியமாக என்ன புரிந்து கொள்ள முடிகிறதுங்கிறத ஒன்றுமே புரிஞ்சு கொள்ள முடியலங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போய் நிலத்தில் இறங்கி உழுதாதான் அங்கே வந்து அது அறுவடைக்கு தயாராகும். சரி, நீங்கள் களத்துக்கே வராமல் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு போய் நீங்கள் வாய்ச்சவடால் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது வந்து என்னென்னா, இது ஏதோ வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்குது. ஒரு சினிமா ஷூட்டிங்கில் முன்னாடியே வந்து அவருக்குள்ள ஒரு அரசியல் செய்திங்கிறது எதுவுமே அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க. சினிமாவில் போகும்போது முன்னாடியே ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, அது வீட்டில் மனப்பாடம் பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு ஸ்பாட்டில் போய் பேசுவாங்க, டயலாக் பேசி அரங்கேற்றம். அது மாதிரி தான் இது அரங்கேற்றம். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அரங்கேற்றம் நடத்துறாரு. எங்க களத்துக்கு வாங்க, 5 கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்களா, வேலுநாச்சியாரை பற்றி பேசுங்க. வேலுநாச்சியார் வீட்டுக்குள்ள வந்தாங்களா? களத்துக்கு வந்து வாழ் தூக்கி போராடலை, வெள்ளையனை எடுத்து களத்துல இருந்து தான் போராடினாங்க. அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்புக்காக சமூக நீதிக்காக இந்தியா முழு பயணம் பண்ணார்ல, அவர் களப்பணி செய்யலையா? தந்தை பெரியார் 90 வயசை கடந்து மூத்தர் செட்டு தூக்கிட்டு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? பெருந்தலை காமராஜர் நாடு விடுதலை போராட்டத்துக்கு வந்து எவ்வளோ தியாகம் பண்ணி சிறைக்கு போனவர், ஊரா பள்ளிக்கூடத்தை கட்டி படிக்க வச்சவர். கமலம்மாள் வந்து கமலம்மாள் சுதந்திர போட்ட தியாகி, அவங்களுக்கு களத்துல போராடி தானே சிறைக்கு போனவங்க. நீ களத்துக்கே வராம களத்துக்கு வந்தா தானே தெரியும், களத்துக்கு வந்தா தானே அறுவடை பண்ண முடியும். சும்மா வந்து ஏதோ ஒரு அசைன்மெண்ட், பாஜக கொடுக்குற அசைன்மெண்ட்டை வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு மீட்டிங் போட்டு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு விமர்சனமாக நீங்கள் இது முழுக்க நிறைய வந்து திமுகவுக்கு எதிராக, அதாவது சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட விமர்சனத்துக்காக நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நிறைய யூடியூப் சேனலாக இருக்குது, நிறைய சேனல் இருக்குது, பெரிய பெரிய சேனல் இருக்குது, நிறைய இயக்கங்கள் இருக்குது. அதில் வந்து தாவேக்கா ஒன்று, அது கூட சேர்த்து இது ஒன்று தான். ரைட்.